அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குழந்தை பிறந்ததும் குழந்தையோட காதில் கட்டாயமாக பாங்கு சொல்ல வேண்டுமா? இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறைதானா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்வதால் ஷைத்தானின் பாதிப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படாது. இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது, மேலும் பலவீனமானது என மார்க்க அறிஞர்களால் கூறப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பிறந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் தனது வாயில் ஒரு பேரித்தம்பழத்தை மென்று அதை குழந்தையின் நாவில் வைத்தார்கள் என்ற ஹதீஸ் வந்துள்ளது. நபி இப்படி பேரிச்சம்பழத்தை மென்று குழந்தை வாயில வச்சதுனால நாமளும் மென்று வைக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. நபியோட எச்சில் மருந்து. இந்த தன்மை அல்லாஹு தாலா நபிக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை பிறந்ததும் அதோட 7வது நாளில் அக்கிக்கா கொடுக்கும்படியும் முடிய வலிக்கும்படியும் கத்னா செய்யும்படியும் சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் விருப்பப்பட்டா குழந்தை பிறந்த முதல் நாளே குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ற ஹதீஸும் நம்பகத்தனமான நிறைய ஹதீஸ்கள் வந்துள்ளது. ஆனால் குழந்தை பிறந்தா குழந்தையோட காதில் பாங்கு சொல்லணும் அப்படின்ற நம்பகத்தனமான ஹதீஸ்கள் எதுவுமே இல்லை. நாம் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றது அல்லாஹு தாலா நபியின் வாழ்க்கை மூலமாக எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கான். ஆகையால் நபி காட்டிய வாழ்க்கை முறைப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.